ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 24,752 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவலுக்கு கீழே தான் இன்னைக்கான க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,786. ஸோ அந்த லெவலுக்கு கீழே தான் நமக்கு வந்து இன்னைக்கான க்ளோஸ் பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ என்னதான் க்ளோஸ் பாயிண்ட் கீழே இருந்தாலுமே நம்ம செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வந்து அந்த லைனை டச் பண்ணாமல் ஃபார்ம் பண்ணுற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா இமீடியட்டாக நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாலே மூவிங் ஆவரேஜ் பாயிண்ட் வேறு இருக்குது இந்த 24,647 அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிட்ட. ஸோ இது வந்து பெரிய அளவில் செல்லிங் கேண்டில் வந்து தெரில. ஒரு சின்னதாக ஒரு ஆவரேஜான ஒரு செல்லிங் கேண்டில் வந்திருக்கு. பட் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் செல்லிங் வால்யூம் வந்திருந்தாலும் வால்யூம்க்கு ஏற்ற கேண்டில் இல்லாததுனால நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். எதுவுமே ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம வந்து டிசைட் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு இன்னுமே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த 24,786 சப்போர்ட் லெவலும் 25,186 ரெசிஸ்டன்ஸ் லெவலும் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நிஃப்டி 50க்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு கோல்டே அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ கோல்டு வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ செப்பரேட்டாகவும் வீடியோ வரும் கண்டிப்பாக. ஸோ ஷார்ட்டாக கோல்டு அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு செட்டப்பில் தான் விட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஒரு கேண்டில் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் வீடியோவில். ஸோ டெலகிராம் சேனல்லையுமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தேன் இந்த ஒரு செட்டப்பை. ஸோ அது போக செப்பரேட்டாக வீடியோவுமே போட்டிருப்போம் நம்ம சேனலில். ஸோ இந்த ஜோன்லாம் எப்படி வரைஞ்சோம், இந்த ஜோனில் நமக்கு இந்த இடத்துல இந்த ஜோனில் கரெக்டாக ரியாக்ட் ஆகிறப்போ நம்ம வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 மூவிங் ஆவரேஜ் 50 டே அண்ட் 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ $3,307 கிட்ட நமக்கு வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா கோல்டோட சார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் என்ன பண்ணலாம், ஸோ இந்த நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் செட் பண்ணியிருக்கோம், மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னது, ஸோ 2-3 டைம் நமக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் இந்த தடவை டச் ஆகிருச்சு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் இந்த ஒரு ஏரியாவை டச் பண்ணுவோம், அகைன் இந்த ஒரு ஹையை வந்து டச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கோல்டோட ப்ரைஸுமே இப்போ மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் இந்த சின்னதாக செல்லிங் கேண்டில்ஸ்லாம் வந்திருந்தாலும் நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவிங் ஆவரேஜ் பிரேக்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிசைட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 3,432 3,431 அப்படின்ற ஒரு $US ப்ரைஸ் தான் நமக்கு வந்து கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேவா? சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுவும் ஆல்ரெடி செட் பண்ண இந்த 3,205 to 3,168. ஓகேவா? ஸோ இதுதான் கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ், என்னோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது யாரும் ஒரு ட்ரேடிங்லனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்க வேணாம். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நிஃப்டி 50ல இன்னைக்கு டாப் கெய்னிங்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு HDFC லைஃப்ல 1.51% கிட்ட நமக்கு வந்து கெயின் கொடுத்துருக்கு இன்னைக்கு. ஸோ HDFC லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இந்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கப்பவே நம்ம வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கும் முன்னாடி உள்ள ஹையுமே நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. கேண்டலுமே பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் கேண்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் மட்டும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புல் பேக்குமே நல்ல ஒரு புல் பேக், நல்ல ஒரு பையிங் சைடில் இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் மொமெண்டம் இருக்குது HDFC லைஃப் பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் கேண்டில் பார்த்தோம்னாலே நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட்டு இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கேண்டில். பட் வால்யூம் வந்து ரொம்ப ஹை வால்யூம்லாம் இல்லை, ஒரு ஆவரேஜ் ஒரு டீசெண்டான வால்யூம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல இம்மிடியேட்டாக நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து நடந்திருக்கு. புல் பேக் நடந்து இப்போ மறுபடியும் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறவங்கன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் 100 குவான்டிட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல 50 குவான்டிட்டி தான் பை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 50 குவான்டிட்டி பை பண்ணிவிட்டு அனதர் 50 குவான்டிட்டி இன்கேஸ் இந்த லெவலோ இல்லைனா இந்த லெவலோ ரீச் ஆச்சு அப்படின்னா அனதர் 50 குவான்டிட்டியை இங்கே பை பண்ணணும். குவான்டிட்டி பை பண்ணிட்டு அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 50 குவான்டிட்டிக்கும் சரி, இந்த 50 குவான்டிட்டிக்கும் 2 50 குவான்டிட்டிக்குமே
இந்த ஒரு ஏரியா தான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லெவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரான பையிங் மெத்தடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல் டைம் ஹைல பிரேக் அவுட் நடக்கிறப்ப இது வந்து ஒரு சேஃபர் சைடு என்ட்ரிஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறது மொத்தமா வாங்காம அந்த கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியை மட்டும் வாங்கி வச்சுக்கிறது நல்லாவே இருக்கும். ஸோ ஓவராலா பாக்குறப்ப நமக்கு நல்ல ஒரு யூ ஷேப் ரெக்கவரி கொடுத்து நல்ல ஒரு இன்க்ரீசிங் சைட்லாம் இருக்கு. ஸோ அதுக்கும் முன்னாடி பார்த்தோம் அப்போனா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு. ஸோ நல்ல ஒரு பையிங் சைடில் தான் இருக்கு ஓவரால் பார்க்குறப்போ. ஸோ நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. பட் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் த பையிங் குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் பை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. 1 டே டைம் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக அனாலிசிஸ்க்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த பாரத் எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வீடியோஸ் ரெகுலராக செக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் வந்து கண்டினியூஸாக சொல்லிட்டே இருப்பேன் நம்ம வீடியோஸில் நல்ல ஒரு பையிங் சைடு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளும் ரெகுலராக வாட்ச் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலாம் வச்சுட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட் லெவல்ஸ் இங்கேருந்தே வாட்ச் பண்ணிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 319 ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சிருந்தோம், ஹிட் பண்ணிருச்சு. 340 நெக்ஸ்ட் டார்கெட் வச்சிருந்தோம், ஹிட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட், புல் பேக்கே பெருசா எங்கேயுமே கொடுக்கல. ஸோ நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா புல் பேக்கே இல்லை, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்ல நமக்கு வந்து நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்ல வந்து இருக்கும். நேரம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்து நமக்கு மீதி இருக்கிற குவான்டிட்டிக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட்ல ஆல்ரெடி ஹோல்டு பண்ணிருப்போம். நியூ என்ட்ரிஸ் வந்து இப்போ எடுக்க வேண்டாம். இன்கேஸ் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல அப்கமிங் டேஸ்ல நமக்கு பிரைஸ் கரெக்ஷன் எதுவும் நடந்தது அப்படின்னா அப்போ இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம் தாராளமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இந்த ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதை வச்சு நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸ், அதுவுமே 1% கிட்ட தான் இருக்கு அரௌண்ட். பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் நம்மளோட டார்கெட் லெவல்லாம் ஹிட் பண்ணிட்டு அந்த ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம், வச்சிருக்கோம் தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரிஸ்க் இருக்கு, ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். பட் ரிஸ்க் ரொம்பவே இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஆல் டைம் ஹைல இருக்கிறப்ப நம்ம பொதுவாக என்ட்ரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். எல்ஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸ், இந்த ஸ்டாக்குமே பாருங்க நமக்கு வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கான ஓப்பனிங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ ஏர்னிங் ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் சைடு வந்திருக்கு ஒரு ஃபண்டமெண்டலி பாசிட்டிவ் நியூஸ்னால. ஸோ நியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணுங்க இப்போதைக்கு. ஸோ நியூ என்ட்ரிஸ் யாரும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். டக்குன்னு இந்த ஒரு பையிங் கேண்டில் பார்த்துட்டு கேப் அப்பும் இருக்கு. அதே மாதிரி கேண்டலும் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் பார்த்தோம், கேண்டலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அவாய்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுவோம் இன்னும் 1 or 2 கேண்டல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ கனரா பேங்க் இருக்கு. சூப்பரான ஒரு அனாலிசிஸ் தான் சொல்லணும். கனரா பேங்க் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல செப்பரேட்டாக கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும், அது வரை நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். செப்பரேட்டாக கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த 110 லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுறோம். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வர்ற வரைய வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் இங்கே வர்றப்ப, அதாவது இந்த இடத்துல இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக இந்த 101 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டச் பண்ணாமல் நமக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். இந்த 110 டார்கெட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரீச் பண்ணல, அதனால் நம்ம என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். மறுபடியும் வந்துச்சு. ஸோ இந்த டைம் என்ன ஆகிருச்சு, இந்த 101 டச் பண்ணாமல் செப்பரேட்டாக கேண்டில் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 110 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரீச் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ ரொம்பவே சிம்பிள். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக நம்ம வந்து டார்கெட் லெவல்ஸை செட் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இமீடியட்டா
நம்ம எந்த லெவலில் டார்கெட் வைக்கலாம்? ஸோ வைக்கலாம் அப்படின்னா நமக்கு இந்த 113 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ நிறைய டைம் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது 110 வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பிபிசிஎல் இருக்கு. பிபிசிஎலுமே நம்மளோட கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஜோனாவே கன்சிடர் பண்ணலாம். இந்த 318 to 325 அப்படின்ற ஒரு ஜோனாவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த மொத்த ஏரியாவுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். இந்த லெவலை தாண்டி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா இந்த 344 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பிபிசிஎல் பொறுத்தளவுக்கு இமீடியட்டா டிசிஷன் எதுவும் எடுக்கணும். பட் ஓவராலா பாக்குறப்ப நமக்கு பையிங் சைட்ல தான் இருக்கு. எப்பனாலும் என்ட்ரி எடுக்கணுன்றவங்க எடுக்கலாம். சின்ன ரிஸ்க் இருக்கு ஆனா கண்டிப்பா. ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்ம்ல என்ட்ரி எடுக்கிறவங்க நினைக்கிறவங்க ஷார்ட் டேர்முக்கான ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஒரு லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கவரிங் ஜோன்லாம் ரெக்கவரிங் ஃபேஸ்லாம் இருக்கு. ஸோ ரெக்கவரிங் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட எண்டு பார்த்தோம் அப்படின்னா 344 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட் டேர்ம்ல நியர் த ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ சைமன்ஸ் இருக்கு. ஸோ நேத்தே நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராம்லயும் சரி, டெலகிராம்லயும் சரி, வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி, நம்ம எல்லா இடத்துலையுமே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். வீடியோவும் நேற்று போட்ட வீடியோலையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சைமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி தான் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இந்த 3498. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு இந்த 3498 ஹிட் பண்ணுறதுக்கு. பட் 100% ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. உங்களோட ஓன் அனாலிசிஸும் இன்புட் கொடுத்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதுல உங்களோட இன்புட்லயும் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா மூவிங் ஆவரேஜஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா 20 டேவும் சரி 50 டேவும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு ரெக்கவரிங் ஃபேஸில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெக்கவரிங்கான ஸ்டாப்பிங் பாயிண்ட் வந்து இந்த 3498. ஸோ நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸை பார்த்துடலாம். ஸோ 9000 கிட்ட இருந்தது. ஸோ 9000 அண்ட் 12% கிட்ட இருந்தது நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அமௌண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8835 அப்படின்ற ஒரு ப்ராஃபிட் ருபீஸ் வந்து நமக்கு கம்மியாகிருக்கு. அரௌண்ட் கொஞ்சம் 500 கிட்ட நமக்கு வந்து கம்மியாகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோல 2 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஒன்று இண்டெக்ஸ் ஃபண்டு யூடிஐ நிஃப்டி 50, இன்னொன்று மோட்டிலால் ஆஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டு. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், என்னோட பர்சனல் இதுதான். ஸோ இதுதான் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்டு அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அண்ட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக. நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டு அது இதுன்னு சொல்லுவாங்களே தவிர அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதை காட்டுறதுக்காக நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை தவிர்த்துட்டு இதுதான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து 8835, ஒன் டே ரிட்டர்ன் வந்து 588. ஓகேவா? ஸோ நேற்று 9000 கிட்ட இருந்து இந்த 588 வந்து சப்ராக்ட் ஆகியிருக்கு. லாஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒன் டே ரிட்டர்னில் நமக்கு எப்போவுமே கிடைக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நேற்று நடந்த ப்ரீவியஸ் டேக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ நேற்று டியூஸ்டேவா? ஸோ டியூஸ்டேவோட மார்க்கெட் ட்ரேடிங் செஷனில் நமக்கு வந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் -588 rupees. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேற எதுவும் டவுட்ஸு கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லை வேற எதுவும் ஸ்டாக்கு பற்றி நான் வந்து உங்களுக்கு பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஸ்டாக் நேம்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இல்லை வேற டாப்பிக்கில் எனக்கு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். பை கைஸ்.